அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்தவரையும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம் இருக்கு. இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஜென்ரல் தமிழ் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் தமிழை பொறுத்தவரையும் நமக்கு 100 கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அந்த 100 கொஷின்ல ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் படி நம்மளால ஒரு 85 to 90 கொஷின் போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ ஏன் சார் அப்படின்னா நிறைய கொஷின் ஸ்கூல் புக்கை தாண்டி அவுட் சோர்ஸ்ல இருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் அடிப்படையில் நம்ம எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா 6வதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை ஃபர்ஸ்ட் நம்ம கவர் பண்ணிடுறோம். அதற்கப்புறம் 6வதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பழைய புத்தகத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஸோ அதற்கப்புறம் என்ன சார் செய்யணும் அப்படின்னா 6வதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஓல்டு எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். ஸோ 2005 எடிஷன் அந்த புத்தகத்தையும் நம்ம படித்தோம் அப்படின்னா தான் நம்மளால 80 கொஷின் ஸ்கூல் புக்ல இருந்து கண்டிப்பா 80 to 70 to 80 கொஷின் வந்துடும். அந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி தான் நம்ம அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறத தேடி போகணும். ஃபர்ஸ்ட் பேஸ் நமக்கு ஸ்கூல் புக் தான். அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு அதற்கப்புறம் அவுட் சோர்ஸ் போனோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதற்கப்புறம் அவுட் சோர்ஸ்ல என்னென்ன புக் படிக்கணும் அப்படிங்கிறதே நம்முடைய சரண் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதற்கு தனியாவே ஒரு பேட்ச் அப்படிங்கிறதே போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ்ல கண்டிப்பா ஒரு 85 to 90 கொஸ்டின் நம்மளால சாலிடா போட முடியும். தேங்க்யூ ஸோ மச்.